டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 எக்ஸாம் நான் எப்படி பாஸ் பண்ணது, அதுக்கப்புறமா என்னுடைய குரூப் 4 பயணம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படிலாம் படித்தேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு 2024 எவ்வளோ போட்டிகள் நிறைந்த குரூப் 4ஆக பார்க்க போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்த முடியும் சேனலை பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நான் படித்ததுன்னா வீட்டில் தான் படித்தேன். எந்த ஒரு சென்டருக்கு வெளியில் போகல. வீட்டில் ஸ்கூல் புக்கை தவிர வேறு எந்த புக்குமே படிக்கலை. ஸோ நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி குரூப் 4 போனது என்னோட 6 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ நான் 2016 படிச்சிருந்தேன் நான். ஸோ 1 இயர் படித்தேன் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். நான் படித்தது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். நான் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அப்போலாம் போட்டு காம்படிஷன் ரொம்ப கம்மி தான். ஒரு 10 லட்சம் பேருக்குள்ளே தான் இருப்பாங்க எல்லாருமே. இப்போ நான் கடைசியாக எழுதும் போது மட்டும்தான் மினிமம் ஒரு 15 லட்சம் பேர் எழுதினாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 லட்சம் பேர் வந்து குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. வெறும் 6644 போஸ்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போஸ்டிங் வந்து அக்யூரேட்டாக வந்து 326 பேர் போட்டி. அப்போ நீங்கள் ஒரு வேலை எடுக்கணும்னா உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா 326 பேர் போட்டி போடுறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் என்றைக்கும் பயப்படாதீங்க. அந்த 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர்லாம் என்றைக்கும் பயப்படாதீங்கன்னா, இந்த 20 லட்சம் பேரில் டிஎன்பிசிக்காக உக்காந்து ஃபுல்லாக படிக்கிறவங்க மினிமம் ஒரு 10,000 பேருக்குள்ளே தான் இருக்கும். ஆர்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். டிஎன்பிசிக்காகவே ரொம்ப ஆர்டர் பண்ண நைட்டும் பகலும் படிக்கிறவங்க மினிமம் 10,000 பேர் தான். மற்றவங்க எல்லாமே சும்மா அப்ளிகேஷன் போகிறவங்க பாதி பேர் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் படிக்கிறவங்க பாதி பேர் இருப்பாங்க, கொஞ்சம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் டிஎன்பிசிக்காகவே பல வருடங்களாக படிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இருப்பாங்க. அந்த 10,000 பேர் தான் வந்து மிகவும் கடுமையான போட்டியாளர்களாக சொல்லலாம் நம்ம. அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. நான் அப்ளை பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 19 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. ஸோ அப்போவே வந்து அவ்வளோ லட்சம் பேர் அதிலே நான் ஒரு ஆளை வந்து வேலை வாங்கினேன். அதே போல் உங்களால் வேலை வாங்க முடியும்னு நினைங்க. இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஒரு போஸ்டிங் வந்து 360 பேர் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நம்மளுக்கு படிப்பு தான் தேவை. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஷார்ட் டைமில் இந்த ஒரு 2-3 மாதத்தில் நம்ம எப்படி படிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2-3 மாதத்தில் நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கு தவிர படிங்க. ஸ்கூல் புக்கு தவிர வேறு வெளியில் எதுவும் படிக்காதீங்க. அது மேக்ஸாக இருக்கட்டும் சரி, அது சயின்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி ஸ்கூல் புக்கு பொறுத்த படிங்கன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து 6வதுலேருந்து 10வது வரையிலும் ஸ்கூல் புக்கு படித்தாலே நீங்கள் போதும். ஸோ அதனால் நீங்கள் 6வதுலேருந்து 10வது ஸ்கூல் புக் ஃபுல்லாக மேக்ஸ் சரி படிங்க. அதுக்கப்புறமேட்டு புதுசான டாபிக் இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா புது டாபிக் மட்டும் இந்த படிக்காதீங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் புது டாபிக் படித்தோம்னா எதுவும் படித்தது எல்லாம் மறந்துடும். ஸோ புது டாப்பிக்லாம் எதுவும் படிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்டில் நல்லா வருமோ, எந்த சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோ அதில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. சரிங்களா? அப்போ தமிழ் கம்பல்சரி படித்தாகணும், மேக்ஸு கம்பல்சரி படித்தாகணும், இந்திய அரசியல் கம்பல்சரி படித்தாகணும், நேஷனல் மெமரி கம்பல்சரி படித்தாகணும். சில டாப்பிக்கெல்லாம் கம்பல்சரி படித்தே ஆகணும். ஏன்னா அதுலேருந்து அதிகப்படியான கேள்விகள் வரும். ஸோ அந்த கேள்விகள் எல்லாமே அதை வந்து கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நடப்பு நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசி ஒரு 6 மாதம், இப்போ ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்குதா, கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பிப்ரவரி மாதம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 6லேருந்து 8 மாதம் கடைசி உங்களுக்கு மே மாதத்துலேருந்து முன்னாடி படிங்க, இல்லை மார்ச்லேருந்து முன்னாடி படிங்க. டெய்லியும் இப்போதுலேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கரண்ட் ஈவெண்ட்டில் என்னென்ன நடக்கிறதோ அது எல்லாமே நம்மளுக்கு அது எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டாக இருக்கோ அதையும் படிக்கணும் நம்ம. ஸோ அரசியல் சூழ்நிலை ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அது அரசியலமைப்பில் போய் அந்த சப்ஜெக்ட் அது ரிலேட்டட் டாப்பிக்லாம் படிக்கணும். ஸோ இது போல் தான் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வேலை வாங்க முடியும். ஸோ நான் வந்து 1 இயரில் எக்ஸாம் படித்து வேலை வாங்க முடிஞ்சது. நான் எந்த ஒரு ப்ரைவேட் சென்டரோ எதுக்குமே போல். நான் படித்தது எல்லாமே ஸ்கூல் புக் தவிர வேறு எந்த புக்குமே நான் படிக்கலை. ஸ்கூல் புக் எல்லாமே மேக்ஸ் கூட சரி. நான் வெளியில் படித்தேன்னா ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் வெளியில் படித்தேன். மற்றது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் படித்தேன். அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்கூல் புக்கை தவிர வேறு எதுவும் படிக்காதீங்க. கரெக்டாக லாஸ்ட் செமஸ்டரில் இந்த 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி படிங்க. கண்டிப்பாக இந்த 20 லட்சம் பேர் என்பது உங்களுக்கு வந்து அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பத்தால் இதெல்லாம் ஒரு நம்பர் தான். பட் நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங். கண்டிப்பாக நம்மளால் 6240 காலி பண்ணிடுங்களில் நம்ம ஒரு ஆளாக நம்ம போக முடியும் நினச்சிட்டு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். சரிங்களா? அதனால் எதுவுமே டிசப்பாயின்ட் பண்ணாதுங்க. இதுக்கப்புறமேட்டு டெய்லியும் படிங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஸ்கூல் புக்கு போட்டிருப்போம். எங்கெங்கெல்லாம் படிக்கல சொல்லி எந்த டாப்பிக்லாம் போட்டிருப்போம். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வீட்டில் தவிர வேறு எங்கேயுமே படிக்கல. கரெக்டாக நான் 1 இயரில் படித்து குரூப் 4 வேலை வாங்கினேன். நான் வந்து 6 மாதத்தில் படித்தேன், 3 மாதத்தில் படிச்சுட்டு வேலை வாங்கினேன். நான் அதெல்லாம் போய் சொல்ல விரும்பல. நான் படித்து பாஸ் பண்ணது 1 இயரில் படித்து நான் வேலை வாங்கினேன். ஏன்னா 1 இயர் மினிமம் குரூப் 4 1 இயர் ஆகும். சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க புதுசாக. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படிங்க.
ஸ்மார்ட் ஒர்க் கூட படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு இலக்கை வந்து இட முடியும். உங்களால் உங்களோட சப்போஸ் குரூப் 4ல் வந்து நீங்கள் 20 லட்சம் பேர் எத்தனை ரேங்க் வரணும்னு உங்களை சரி செஞ்சு முடியும். ஸோ இல்லைன்னா நம்ம அடுத்த குரூப் 4 பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இந்த 2024 குரூப் 4ல் வேலை வாங்க முடியும் நினச்சி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.